நான் முன்னாடியே சொன்னது ஹைதராபாத் வருவாங்க, வின் பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஐபிஎல் பற்றி நம்ம கேட்டிருந்தப்போ நான் ரொம்ப முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் ஹைதராபாத் வந்து கப்படிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஃபைனல்ஸ் வரலும் யாருமே எதிர்பார்க்கல அது ஹைதராபாத் வந்து ஃபைனல்ஸ் வரலும் வருவாங்கன்னு. ஃபைனல்ஸ் வரலும் வந்தாங்க, ஆனால் ஃபைனல்ஸில் ஹைதராபாத் ஜெயிக்கல. நான் என்னோட கணிப்பு என்னென்னா ஒரு சவுத் ஈஸ்ட் டீம் வந்து ஜெயிக்கும் அப்படின்னு நான் சவுத் ஈஸ்டர்ன் டீம். ஹைதராபாத் ஈஸ்டர்ன் டீம் இல்லையா, ஆனால் ஒரு ஈஸ்டர்ன் டீம் வேற ஒரு ஈஸ்டர்ன் டீம் ஜெயிச்சிச்சு. அவங்க சவுத் ஈஸ்ட் கிடையாது, கொல்கத்தா ஜெயிச்சிருச்சு. ஸோ அதில் ஒரு சின்ன கால்குலேஷன் மிஸ் ஆகிருக்கலாம். ஓகே, நானும் மனுஷன் தானே, சிறு தவறுகள் நடக்கலாம். பட் 95% என்னோட ப்ரெடிக்ஷன் கரெக்ட் தானே. நான் முன்னாடியே சொன்னது ஹைதராபாத் வருவாங்க, வின் பண்ணுவாங்க, ஃபைனல்ஸ் ஒன்றும் வந்தாங்க. இப்போ லாஸ்ட் இயர் ஐபிஎல் அப்போ நீங்கள் ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஆமாம், ஹைதராபாத் ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தேன். ஒரு சின்ன மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. இந்த வருஷம் ஐபிஎல் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. சரி, ஐபிஎல் ரொம்ப முன்னாடி இந்த கேள்வி கேட்குறீங்க. ஓகே, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ரொம்ப நாளாக நம்ம வந்து பெங்களூரை கலாய்ச்சிட்டே இருந்தோம் இல்லையா. பெங்களூர் இந்த தடவை செமிஃபைனல்ஸ் வருவாங்க. அப்படியா? நிச்சயமாக வர வாய்ப்புகள் நிச்சயமாக வருவாங்க. ஐபிஎல் ஆரம்பிக்கிட்டோம். இன்னொரு உண்மையும் சொல்கிறேன்,